திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க பயப்படுறதுக்கு காரணமே விஜய் நம்மளோட மைனாரிட்டி ஓட் பேங்கை கொண்டு போயிட்டாருன்னா நம்ம எப்படி தேர்தலில் ஜெயிக்கிறது அப்படிங்கிற கவலை. இன்னைக்கு விஜயோட அப்பா சந்திரசேகர் சொல்றாரு, விஜய் கூட காங்கிரஸுக்கு வந்தா காங்கிரஸுக்கு பலம் அப்படின்னு சொல்றாரு. பவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதெல்லாம் பேசியிருக்காரு. என்ன இருந்தா கூட விஜயோட போறதுக்கு காங்கிரஸ் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு காரணம் விஜய் வந்து அன்டெஸ்டட் மெட்டீரியல். திமுகனா கண்டிப்பா ஜெயிக்கும். 30 எம்எல்ஏ கொடுத்தாங்கன்னா 25 பேரை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு திமுக சக்தி இருக்கு. விஜய்கிட்ட போய் 50 வாங்கி 60 வாங்கி 5 பேர் கூட வரலன்னா என்ன ஆகுங்க ஒரு கேள்வி தொக்கி நிக்குது. காங்கிரஸ்ல பல பேர் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, கார்த்தி சிதம்பரம் இவங்கெல்லாம் வந்து விஜயோட போறதுல தப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்கணும்னா திமுக வண்டியே இருந்தோம்னா 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வச்சு எப்படி கட்சியை வளர்க்கறது அப்படிங்கிறது காங்கிரஸோட நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு இவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது விஜய் இருக்காரு. திமுகவை எதிர்க்கும் அளவுக்கு காங்கிரசுக்கு ஒரு பலம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்றேன். காங்கிரஸ் தலைவர்களுக்கோ கட்சிக்கோ திமுகவை எதிர்க்கும் அளவுக்கு பலம் கிடையாது. விஜய தலைவரா எடுத்துன்னு ராமதாஸ் போறான்னு கேட்டீங்கன்னா அது அரசியல் சூசைடா இருக்கும். பவன் கல்யாண் மாதிரி வளர முடியும்னு சொல்லப்பட்டிருக்கான். ஆனால் விஜய் எந்த முடிவு எடுத்ததா எனக்கு தெரியல. அவர் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கார். ஏன்னா ஒரு பக்கம் ஜனநாயகன், ஒரு பக்கம் சென்சார் போர்டு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ எல்லாம் அவரை மிரட்டுறது. இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் வந்து பார்க்காத ஒரு மனிதர் அவர். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இங்கே கூட்டணி அதெல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவு செட்டில் ஆகிக்கிட்டே இருக்குது. பர்டிகுலர்லி என்டிஏன்னு பார்க்கும்போது என்டிஏல இப்போ எல்லாம் சிலர்லாம் வந்து சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் மட்டும்தான் வெளியே இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலவரம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுவே இந்த பக்கம் பார்த்தா திமுக கூட்டணி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் காங்கிரஸினுடைய குரல் மட்டும் ஒரு பக்கம் பெருசாக வலுத்துக்கிட்டே இருக்குது. பர்டிகுலர்லி இந்த திமுக காங்கிரஸ் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்க இந்த நகர்வுகள் இருக்கு இல்லையா, இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த புள்ளியை நோக்கி போகும்? அல்டிமேட்டாக வந்து காங்கிரஸ் திமுகவோட தான் போகும், வேறு வழி இல்லை. ஏன்னா ராகுல் வந்து சொல்லிட்டாராம் திமுக தான் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் உங்கள் கோரிக்கையை வைங்க ஸ்டாலின் கிட்ட, அதிகமான சீட்டுகள், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது கேளுங்க. அதை நான் வேணான்னு சொல்ல, ஸ்டாலின்கிட்டே நீங்கள் பேசிக்கங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால தான் எல்லாம் கப்சிப்னு ஆகிட்டாங்க. இன்னைக்கு விஜயோட அப்பா சொல்கிறார், சந்திரசேகர் சொல்கிறார், விஜய் கூட காங்கிரஸுக்கு வந்தால் காங்கிரஸுக்கு பலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பேசியிருக்காரு. என்ன இருந்தால் கூட விஜயோட போகிறதுக்கு காங்கிரஸ் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு காரணம் விஜய் வந்து அன்டெஸ்டட் மெட்டீரியல். இன்னும் அவரால் அரசியலில் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி. இப்போ திமுகனா கண்டிப்பாக ஜெயிக்கும். ஒரு 15 எம்எல்ஏ கொடுத்தாங்கன்னா, ஒரு 30 எம்எல்ஏ கொடுத்தாங்கன்னா 25 பேரை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு திமுக சக்தி இருக்கு. விஜய்கிட்ட போய் 50 வாங்கி 60 வாங்கி 5 பேர் கூட வரலன்னா என்ன ஆகுங்க ஒரு கேள்வி தொக்கி நிற்குது. அந்த ஒரு கேள்வி. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு விரும்புகிறார். ஆனால் விரும்புகிறார். ஏன்னா காங்கிரஸ் கூட்டணினால திமுகவுக்கு லாபம் அதிகம். இப்போ கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த ஏரியா, அந்த பெல்ட் எல்லாம் காங்கிரஸ்காரர்கள் பெல்ட்டு. ஒரு 5,000-10,000 வாக்கு வந்தால் கூட அது திமுக கூட்டணி ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு அவர் கணக்கு போடுறார். ஏன்னா எப்பவுமே காங்கிரஸ் இல்லாமல், தேசிய கட்சி இல்லாமல் திமுக தேர்தலில் போட்டி போட்டதில்லை. ஒரே ஒரு தடவை வந்து பிஜேபியோட சேர்ந்து போட்டி போட்டது 99ல். அதற்கு பிறகு வந்து காங்கிரஸோட தான் போட்டி போட்டது. தனியாக போட்டி போட்ட நாட்கள்லாம் ரொம்ப தோற்று போயிருக்காங்க. ஆகவே திமுகவுக்கு காங்கிரஸ் தயவு தேவை. காங்கிரஸுக்கு சாய்ஸ் இருக்கு. திமுகவுக்கு சாய்ஸ் இல்லை, காங்கிரஸ் வந்தாகணும். காங்கிரஸுக்கு சாய்ஸ் இருக்கு, திமுகவா விஜயா அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் இருக்கு. காங்கிரஸ்ல பல பேர், மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, கார்த்தி சிதம்பரம் இவங்கெல்லாம் வந்து விஜயோட போறதுல தப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்கணும்னா 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளரவே இல்லை.
கொஞ்சம் மூப்பனார் பீரியடில் ஒரு 20% வந்தது 96ல். அதுக்கப்புறம் வந்து திருப்பி சின்னமாக போச்சு. திருப்பி நம்ம வந்து திமுக வண்டியே இருந்தோம்னா 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வச்சு எப்படி கட்சியை வளர்க்குறது அப்படிங்கிறது காங்கிரஸோட நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு இவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது விஜய் இருக்கார். இப்போ இல்லைனா விஜயை காட்டி தங்களுக்கான சீட்டு இல்லை அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு இதை தான் கொஞ்சம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, குறிப்பாக சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, மற்றபடி விஜய் கூட போக மாட்டாங்க அப்படின்னு இதை எடுத்து. இல்லை, விஜய்கிட்ட போனீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உண்டு. ஆனால் ஆட்சி அமைப்பார்களான்னு ஒரு டவுட். அந்த ஒரு கேரண்டி கொடுத்துட்டார் விஜய். கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. இவங்களுக்கு என்ன, நாளைக்கு விஜய் வந்துட்டாருன்னா நம்ம ஆட்சியில் பங்கு வந்தால் கட்சி பிரமாதமாக வளர்ந்துடும். ஒரு துணை முதலமைச்சரோ, ஒரு உள்துறை அமைச்சரோ, ஒரு சபாநாயகரோ. காங்கிரஸுக்கு இந்த திமுக பீரியடில் எந்த விதமான போஸ்ட்டும் கொடுக்கல. எக்ஸப்ட் பீட்டர் அல்போன்ஸுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க, சிறுபான்மையின தலைவர்னு. மற்றபடி எந்த வாரியமோ எதுவுமோ காங்கிரஸுக்கு கொடுக்கவில்லை. முந்தின திமுக ஆட்சியிலையும் காங்கிரஸை கொடுக்கல. ஸோ காங்கிரஸ் சொல்வது, நாங்கள் வந்து உங்கள் கூட்டணியிலிருந்து தேசிய கட்சியான எங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் கொடுக்காம அட்லீஸ்ட் ஒரு சபாநாயகராவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. ஸோ காங்கிரஸுக்கு என்ன மனசு வருத்தம்னா, நாங்கள் எத்தனை நாளைக்கு நம்ம வந்து டிஎம்கேவோட பி டீமாக இருக்கிறது, நமக்குன்னு ஒரு சக்தி தேசிய கட்சி எத்தனை நாளைக்கு பின்னாடியே போகிறது, வாழை பிடிச்சிட்டு போகிறது அப்படின்ற ஒரு குறை. திமுகவுக்கு என்னென்னா, உங்களை எம்எல்ஏ ஆக்கி ஜெயிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். ஜெயிக்க வச்சிட்டோம்ல, எம்எல்ஏவோட இருங்க, அது பேசாமல் இருங்க அப்படின்றாங்க. ஆனால் இப்போ விஜய் என்ற ஒரு மனிதர் உள்ளே வந்ததுனால காங்கிரஸுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, விஜயோட போகலாமான்னு. ஆனால் இப்போ இருக்கிறனால எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜயோட காங்கிரஸ் போகிறதுங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு வாய்ப்பு. திமுகவில் தான் வரணும். ஸ்டாலின் ஒரு 5 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அந்த 5 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அவங்க பாட்டு கடந்து போக வேண்டியதான். ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள்லாம் கத்தி கத்தி பார்த்துட்டு வாயை மூட்டு போயிடுவாங்க. கேம்பெயின் பண்ணுறாங்களோ இல்லையோ, வேறு வழி இல்லை. ஸோ எனக்கு தெரிந்து ஸ்டாலினை விட்டு காங்கிரஸ் போகுன்ற நம்பிக்கையில் எனக்கு இல்லை. இதில் சோடங்கரை சந்திக்காத கனிமொழி அவர்கள் சோடங்கரை சந்தித்து பேச விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை சொல்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து தனியாக பேசியிருக்கிறாங்க. அதில் ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் பார்க்கப்படுது. அதை எப்படி பார்க்கறது அந்த சந்திப்பை? சோடங்கர்கிட்ட ஏன் பேச மறுக்கிறாங்க? சோடங்கர் விஜய் ஆதரவாளர்னு கனிமொழிக்கு தெரிஞ்சு போச்சு. அது இல்லாமல் கனிமொழி சொல்கிறாங்களா, எனக்கு ஈக்குவல் சோடங்கர் இல்லை, எனக்கு ஈக்குவல் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. அவங்க அந்த லெவல் பார்க்குறாங்க. நான் கட்சியோட துணை பொதுச் செயலாளர், திமுகவோட முக்கியமான தலைவர், நான் போய் ஏன் சோடங்கிட்ட பேசணும்? நீங்கள் பேசிக்கங்க. கீழ் லெவலில் யாராவது பேசிட்டு போட்டோம், ஆரத் பாரதி பேசிட்டு போட்டோம், நான் ஏன் போய் பேசணும்? நான் துணை பொதுச் செயலாளர். எனக்கு நான் ராகுல் அவங்க சோனியா காந்தி தான் பேசுவேன் அப்படின்ற முறையில் பேசியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சோடங்கர் வந்து விஜயோட சப்போர்ட்டர்ன்னு தெரிஞ்சு போச்சு. அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ டைரெக்டாக ராகுல்கிட்ட பேசுகிறாங்க. ராகுல் சொன்னார், நோ மேடம், டோன்ட் வரி, வி ஹவ் ஒன்லி டிஎம்கேன்ற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துட்டார். அந்த அஷூரன்ஸை வந்து ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் யாரும் கூட்டணி பற்றி பேசுகிறதில்ல. இப்போ ஒரு 10 நாளாக. ஆனால் இந்த மதுரையில் நடந்த ஒரு நிகழ்வுன்னு இருக்கு இல்லையா, இப்போ அங்கே இருக்கிற அந்த திமுக நிர்வாகி, அவங்க எம்எல்ஏ, அவங்க பேசின தளபதி அவங்க பேசினது வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியதாக ஒன்றா மாறுச்சு. இப்போ ரீசெண்டாக திரும்ப அது அந்த மதுரை வடக்கு தொகுதியிலேயே வந்து காங்கிரஸார்கள் வந்து போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. இந்த இதில் வந்து உங்களுடைய வாக்குகளை கை சின்னத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ அது யார் என்னன்னு விசாரணை போயிட்டுருக்குன்னு அங்கே இருக்க காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மோதல் போக்குன்றது இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே தானே இருக்குது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைமைகளும் இதை பற்றிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் வந்து இப்போ கனிமொழி அவர்கள் பேசிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னமும் இந்த மோதல் போக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி பார்க்கு? இது தொடர்ந்து இருக்குது. பராசக்தி படம் வந்தபோது பக்தவச்சனை திட்டினீங்க, காமராஜ் திட்டினீங்கன்னு காங்கிரஸ்காரங்க பேசுனாங்க. அப்புறம் வைகோ வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பிரபாகரன் ஃபோட்டோ போட்ட போது கூட காங்கிரஸ் எதிர்த்தாங்க. காங்கிரஸார் எதிர்க்க முடியுமே தவிர வலுவான எதிர்கட்சி அது இல்லை. காங்கிரஸ் சொல்லி கேட்குற அளவு திமுகவோ மற்ற கட்சிகளோ கிடையாது. எதிர்ப்பு தெரிவிக்கலாம், உங்களோட நியாயத்தை சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் காங்கிரஸ் பொசிஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் மதுரையில் நடந்த விவகாரங்கள் மதுரையோடு அமுங்கி போச்சு. அது வந்து ஒரு மாநில லெவலில் பெருசாக பேசப்படலை. ஏன்னா செல்வ பெருந்தகையோ மற்ற காங்கிரஸ்காரர்களோ மனசு வச்சா அது பெருசாக பண்ணியிருக்கலாம்.
ஆனால் திமுகவோட ஆதரவாளர்கள்னால அவங்க அதை பெருசாக கொண்டு போகல. சில செல்வ பெருந்தகை அவர்களும் அந்த விவகாரத்தில் ஒரு அறிக்கை விட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் முதல்வருக்கு கோரிக்கை வச்சுருந்தாரு. ஆனால் இன்னமும் இருந்தும் எதுவும் நடக்கலை. கோரிக்கை வைக்கிறது, மனு போடுறதெல்லாம் வந்து ஒரு அரசியலில் வியாபாரம் இல்லை. ஒரு போராட்டம் நடத்தி, ஒரு ஊர்வலம் நடத்தி, ஒரு தர்ணா பண்ணி, திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய நீங்கள் ஒரு தர்ணா பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஓகே காங்கிரஸ் பண்ணுறது கரெக்டு, காங்கிரஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, தைரியம் இருக்குது, காங்கிரஸ் வந்து ரோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சும்மா ஒரு கட்சிக்காரனை திருப்திப்படுத்த ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா அது வந்து, ஏன்னா செல்வ பெருந்தகை போன்றவர்கள், தங்கபாலு போன்றவர்கள் திமுகவோட ஆதரவாளர்களாக கருதப்படுகிறவர்கள். அவங்க திமுக எதிராக போவாங்களான்னா போக மாட்டாங்க. அதான் இப்போ காங்கிரஸ்காரன் சொல்கிறாங்களாம், நம்ம கட்சியை காட்டி கொடுத்து கூட இவங்க திமுகவோட உறவில் இருக்காங்க, கட்சி முக்கியம் இல்லை இவங்களுக்கு, கட்சியோட மான மரியாதை போனாலும் பரவாயில்ல, இவங்க வந்து திமுகவோட தான் இருக்காங்க. டெல்லிக்கும் தெரியும், ராகுல் காந்திக்கு தெரியாமல் இல்லை. ராகுல் காந்தி கூப்பிட்டு சொன்னாரா கொஞ்சம் நீங்கள் மீடியமாக நடந்துக்கங்க, ரொம்ப அந்த பக்கம் சாயாதீங்கன்னு சொல்லும்போது கூட இவங்க கேட்கல. தேர்தல் முடிந்த பிறகு தலைவர் மாற்ற போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது காங்கிரஸுக்குள்ளே இன்றைக்குமே இந்த குழப்பங்கள் நிறையா எடுக்கும், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் திமுகவை எதிர்க்கும் அளவுக்கு காங்கிரஸுக்கு ஒரு பலம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காங்கிரஸ் தலைவர்களுக்கோ கட்சிக்கோ திமுகவை எதிர்க்கும் அளவுக்கு பலம் கிடையாது. ஏதோ 2 வாய்ஸ் விடலாம், 2 ஸ்டேட்மெண்ட் விடலாம், 2 அறிக்கை விடலாம். அதை ஸ்டாலின் பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. அவர் அதை பற்றி கண்டுக்கிறதாவே இல்லை. காங்கிரஸ் பிரச்சனையை பற்றி ஒன்றும் கண்டுக்கிறதா இல்லை. அவர் ஒரு வேலையை பார்த்துட்ருக்கார், நீங்கள் ஒரு வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அதனால் வந்து எப்படி போனாலும் காங்கிரஸ் திமுகவோட பிடியிலேருந்து தப்ப முடியாது, அவங்கள விட்டு போக முடியாதுன்னு காங்கிரஸுக்கு தெரியும், இவங்களுக்கும் திமுகவுக்கும் தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, சரி அறிக்கை விட்றதா விட்டு அதெல்லாம் கடந்து போயிடுவோம் அப்படின்னு போகிறதுனால காங்கிரஸுக்கு ஒரு வழி இல்லாமல் திருப்பி டிஎம்கே பக்கம் தான் போகக்கூடிய ஒரு நிலைமையில் உள்ள. எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 5 சீட் 4 சீட் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே அதிகமாக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லுவேன். என்டிஏக்குள்ள கூட்டணிலாம் ஒரு பக்கம் வந்துட்டாலும் கூட சீட் ஷேரிங் இன்னும் பெருசாக ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. அதில் ஏதாவது வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவில் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறாங்க இல்லையா? எந்த அளவுக்கு பாஜக எதிர்பார்க்குறாங்க, அதிமுக எந்த அளவுக்கு கொடுக்கும், அதில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்? சீட் ஷேரிங் ஏன் இன்னும் முடிவுக்கு வரலைன்னா, என்டிஏ ஒன்றும் முழுமை பெறலை. அமித்ஷாவோட கனவு என்னன்னா விஜயும் உள்ள வரணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. விஜய் உள்ள வரணும், ராமதாஸ் உள்ள வரணும், தேமுதிக உள்ள வரணும், கிருஷ்ணசாமி உள்ள வரணும். இந்த தேமுதிக கிருஷ்ணசாமி ராமதாஸ்லாம் வந்துடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு 1 வீக்கில் எல்லாம் வந்துடுவாங்க. அது கன்ஃபார்ம்னா அது கன்ஃபார்ம். ஏன்னா ராமதாஸுக்கு டிஎம்கே கதவு அடைக்கப்பட்டது. திருமாவளவன் சொல்லிட்டாரு, அவர் வந்தால் நான் வெளில போயிடுவேன்ட்டார். ஸ்டாலினுக்கு திருமாவா கட்சி இல்லாத ராமதாஸ், ஆனால் திருமா முக்கியம். பிகாஸ் பட்டியலின வாக்குகள்லாம் அவருக்கு வரணும். அதிகமான இன்புட் யார்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா திருமாட்டேருந்து தான் அவருக்கு வரும். ராமதாஸ் கிட்டேருந்து ஒன்றும், ஏன்னா ராமதாஸ் கட்சியும் கிடையாது, சிம்பிளும் கிடையாது, எல்லாம் பையன்கிட்ட இருக்குது. ஸோ ராமதாஸுக்கு இப்படி சுற்றி பார்த்தா ராமதாஸ் போய் விஜயோட சேருவாரன்னா அதை எதிர்பார்க்க முடியாது. ராமதாஸ் மூத்த தலைவருங்க, தமிழ்நாட்டோட மூத்த தலைவர் ஒரு தகவல் இருக்கு. ஆனால் விஜய் கூட பேசிட்டு விஜய தலைவராக எடுத்துன்னு ராமதாஸ் போகிறான்னு கேட்டிங்கன்னா அது அரசியல் சூசைடாக இருக்கும், அது அரசியல் மரணமாக இருக்கும். அது அந்த தப்பை ராமதாஸ் பண்ணுவார்னு எனக்கு தோணலை. ஏன்னா விஜய தலைவராக எடுத்துன்னு கீழே போவாரான்னா அது கஷ்டம். திமுக பக்கமும் போக முடியாது. இப்போ வேறு வழி இல்லை அவருக்கு. எந்த பக்கம் போனாலும் எல்லாம் க்ளோஸ்டு. சீமான் கூட போக முடியாது. ஸோ திருப்பி என்டிஏல போய் கதவை தட்டி எப்படி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாதிரி 2 பேரும் வேறு வேறு துருவங்கள் தான், 2 துருவங்கள் ஒன்றா இருக்குது. அந்த மாதிரி இந்த பக்கம் அப்பா, இந்த பக்கம் பையன்னு என்டிஏல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. தேமுதிகாவுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா ஸ்டாலின்கிட்ட போய் எனக்கு ராஜ்யசபா சீட்டு, இப்போ 30 எம்எல்ஏ, 500 கோடி, அப்புறம் எனக்கு மத்திய அமைச்சரவையில் பதவியெல்லாம் கேட்டபோது ஸ்டாலின் மத்திய அமைச்சர் பதவி நாங்கள் எங்கே தர முடியும், நீங்கள் அங்கே வேணால் போய் கேளுங்க பிஜேபியில், நாங்கள் ராஜ்யசபா சீட்லாம் தர முடியாது, 10 எம்எல்ஏ கொடுக்குறோம், அந்த 10 எம்எல்ஏ செலவை நாங்கள் 10 ஜெயிக்க வச்சு காட்டுறோம். ஸ்டாலின் கமிட்மெண்ட் கரெக்டு. அந்த 10 எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு காட்டுறோம், நீங்கள் செலவு பண்ண வேணாம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து 500 கோடி வேணும், ராஜ்யசபா சீட்டு கேட்டப்போ அப்போ முடியாது, கை வச்சிட்டார். திருப்பி இங்கே பிஜேபியில் வந்து எனக்கு மத்திய அமைச்சரவையில் என் பையனுக்கு வந்து ஒரு இடம் வேணும், என் தம்பியை வந்து ராஜ்யசபா சீட், அப்புறம் 2 ராஜ்யசபா எதிர்பார்க்குறாங்க.
இந்த ராஜ்யசபா சீட்னாலேயே தமிழ்நாட்டில் ஒரே பிரச்சனை வருது. என்டிஏ சொல்லித்தான் அந்த ராஜ்யசபாலாம் கிடையாது. ஆல்ரெடி டிடிவிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டிடிவி தினகரனுக்கு ப்ராமிஸ் பண்ண பிறகு தான் அவர் என்டிஏக்கு வந்திருக்கார். இப்போ தேர்தல் முடிஞ்சவொடனே அவர் பீகார்லேயோ மகாராஷ்டிராலேயோ உத்தரகாண்ட்லேயோ ஏதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து ஆகி எம்பி ஆகிடுவாங்க. அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிடுவாங்க. அது அக்ரிமெண்ட்டு. எனக்கு டிடிவினால் என்டிஏக்கு அதிகம் லாபம் யாரால் அதிகம்? இந்த கூட்டணி கட்சிகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நண்டு சிண்டு நார்த்தங்கான்னு சொல்லுவாங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான பலம் உள்ள என்டிஏக்கு வருதுன்னா அது டிடிவி தினகரனால தான். ஏன்னா போன தேர்தலில் 30 இடங்களில் தோற்றது காரணம் டிடிவி தினகரன். அதிமுக தோற்றது காரணம் அது வந்ததுனால அதுக்கு அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்லாம் கேட்குறாங்களா, என்னங்க நீங்கள் மற்ற கட்சிக்காரங்களாம் அன்புமணி கொடுக்குறீங்க, வாசன் கொடுக்குறீங்க, டிடிவி கொடுக்குறீங்க, எங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்க மாட்டேன்றீங்களே, எல் முருகன் கொடுத்துருக்கீங்க, மந்திரி ஆக்கிட்டீங்க, எல் கணேசன் கொடுத்தீங்க, அவர் மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு தமிழ்நாடு பிஜேபியிலே உட்கார எழுத ஆரம்பிச்சிங்க. எங்களுக்கு ராஜ்யசபாலே கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்களாம். அதனால் ராஜ்யசபா கதவு மூடப்பட்டது. ஸோ பிரேமலதாவுக்கு வேறு வழி இல்லை, இந்த பக்கம் தான் வந்தாகணும். வந்துடுவாங்க, ஒன்று 1 வீக்கில் வந்துடுவாங்க. விஜய் உள்ளே வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுனால சீட் ஷேரிங் முடிவு பண்ணாமல் வச்சுருக்காங்க. இந்த விஜய் வந்து அவர் கொடுக்கணுமே. இப்போ நீங்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு 60, உங்களுக்கு 100, 30 முடிவு பண்ணி நாளைக்கு விஜய் உள்ளே வந்துட்டாருன்னா அப்புறம் எங்கேருந்து எடுத்து கொடுக்குறது? அதனால் விஜய் எப்போ வருவார்னு பார்த்துட்டு விஜய் வரமாட்டார், கதவு மூடியாச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி டைம் இருக்கு இன்னும். அப்படி அவங்க பார்க்குறாங்க. திமுகவில் சீட் ஷேரிங் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. அனௌன்ஸ் பண்ணலையே தவிர எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லியாச்சு. கம்யூனிஸ்டுக்கு எவ்வளோ, மதிமுக எவ்வளோ, விசிகாக்கு எவ்வளோ எல்லாம் காங்கிரஸ் மட்டும் சொல்லியாச்சு. அது அனௌன்ஸ் பண்ணிடுவார். அவருக்கு திமுகவில் கேண்டிடேட்டே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. என்ன கேட்டால் எல்லாம் எந்த தொகுதி யார் என்ன முடிவு ரெடியாக வச்சுருக்காங்க. இல்லை அப்படி சொல்லிட்டா தான் நாங்கள் வேலையை பார்ப்போம்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. அந்தந்த தொகுதிகளில் வேலையை பார்க்க வேண்டியிருக்கு, அதனால் முன்கூட்டியே பேசணும். எந்தெந்த இவங்க மட்டும் தான் வேலையை பார்க்குறாங்களா, மற்ற கட்சி வேலையை பார்க்கலையா? எல்லாரும் தான். ஆனால் இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க, ஆனால் காங்கிரஸுக்கு மட்டும் சொல்லலை அப்படின்ற போது காங்கிரஸுக்கு ஏன் சொல்லலைன்னா அவங்க டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. 60 சீட்டு கேட்குறாங்க. அது அந்த 60ங்கிறது வந்து ரொம்ப ஸ்டாலினோட கொடுக்க முடியாத ஒரு சீட்டு. 25, 30 கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்காரு அவர். ஒரேடி 60 கேட்டாங்கன்னா அப்போ ஹோல்டில் போட்டு வச்சுருக்காரு. அதனால தான் அதை முடிவு பண்ணல. ஆனால் அவர் கொடுக்க வேண்டியது அவரோட கணக்கு பிரகாரம், அவர் எழுதி வச்ச நோட்புக்கில் எழுதி வச்ச பிரகாரம் காங்கிரஸ் 25லேருந்து 30 எழுதி வச்சுருக்காரு. அது அவரோட கணக்கு. அதுக்கு மீறி நீங்கள் 60 கேட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவரால் ஹோல்டில் போட்டு வச்சுருக்காரு. அதனால் மற்ற கூட்டணி கட்சிகள் சீட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் தள்ளி போயிட்டுருக்கு டிஎம்கேல. இல்லைன்னா இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருப்பார் அவர் பாட்டுக்கு. காங்கிரஸ் தான் அதை ஹோல்டு பண்ணுறாரு. அது ஒரு வாரம் டைம் கொடுப்பார், 10 நாள் டைம் கொடுப்பார். வரலைன்னா அவர் பாட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். என்டிஏல வந்து விஜய் வருவான்னு காத்துட்ருக்காங்க. விஜய் வராரா இல்லையா? ஏன்னா எவ்வளோ தூரம் விஜய் ஆனால் கொள்கை எதிரியோடு எப்படி கூட்டணி வைப்பார்? தனிச்சு நிற்பார் ஒருவேளை, அப்படி தான் பார்க்கப்படுது இல்லையா? அப்போ விஜயிடம் கூறப்பட்டதான் கொள்கை எதிரி என்று கூறப்பட்ட டிஎம்கேவே பிஜேபியோட கூட்டணி ஆட்சியை வந்து மத்திய மந்திரி சபையில் பதவி வாங்கிட்டுங்க. அதனால் உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், நீங்கள் என்டிஏட போனால் தான். அதுக்காக ஃபஸ்ட் எலெக்ஷன்லேவா? ஃபஸ்ட் எலெக்ஷன்லாம் நீங்கள் வந்து வளரணும் அப்படின்னா நீங்கள் என்டிஏட போனால் தான் வளர முடியும். பவன் கல்யாண் மாதிரி வளர முடியும்னு எப்படி சொல்லப்பட்டிருக்கான். ஆனால் விஜய் எந்த முடிவு எடுத்ததா எனக்கு தெரியல. அவர் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கார். ஏன்னா ஒரு பக்கம் ஜனநாயகன், ஒரு பக்கம் சென்சார் போர்டு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ எல்லாம் அவரை மிரட்டுறது. அவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிங்க. அவர் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அவர் பாட்டுக்கு ஜாலியாக வளர்ந்தார், ஹாப்பியாக இருந்தார், காலேஜ் போனார், சினிமாவில் நடித்தார். தவிர இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் வந்து பார்க்காத ஒரு மனிதர். அவர் எதிர்பார்க்காத எதிர்ப்புகள்லாம் வருது. ஏதோ அரசியல்லாம் எதிர்ப்பு திட்டுவாங்க, படம் நடித்தார். இந்த மாதிரி வரும்னு அவர் எதிர்பார்க்கல. அதனால் அது கொஞ்சம் சுணங்கி போயிட்டார். கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தார். மீட்டிங்லாம் பேசுகிறார், நல்லா பிரமாதமாக பேசுகிறார். ஆனால் வந்து அவரால் வந்து என்டிஏ பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சிக்கல்னு அவர் ஃபீல் பண்ணுறார். இப்போ ஃபீல் பண்ணுறார். இதுக்கு முன்னாடி பாயசம் எல்லாம் சொன்னார், பாயசம்லாம் திட்டினார். இப்போ கூட சொன்னார், மைல்டாக பேசியிருக்காரு. தவிர பிஜேபியை எதிர்த்து அவரால் அரசியல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க. திடீர்னு ஏடிஎம்கேவை ரொம்ப அட்டாக் பண்ணுறதோட காரணம் என்ன? அவரோட லாஸ்ட் ஸ்பீச்சில் ஏடிஎம்கேவை தான் சொல்கிறாரு. அடிமைகளாக இருக்கிறார்கள், நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படின்ற அந்த பழைய அடிமை, புதிய அடிமை இப்படின்லாம் சொல்கிறாரு ஒழிய அங்கே அந்த இடத்துல பாஜக பற்றி பேசலை. ஏன்னா பாஜகவுக்கு அடிமையாகிற அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கலாம். பட் டேரெக்டாக பாஜகவை நோக்கி எந்த ஒரு தாக்குதலும் இல்லை. பதிலாக இப்போது அதிமுகவை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு.
என்ன காரணம், என்டிஏக்குள்ளே நான் வரலன்னு காட்டுறதுக்கு பாஜகவை திட்ட முடியாது. பாஜகவை திட்டுற அளவுக்கு விஜய் வளரல. திட்டினா என்ன நடக்கும்னு தெரியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்டிஏல என்ன, ஏன்னா தமிழ்நாட்டின் என்டிஏவோட தலைவர் எடப்பாடி. நீங்கள் எடப்பாடி திட்டிங்கன்னா என்டிஏ திட்டுற மாதிரி. ஸோ அவர் சாமர்த்தியமாக என்ன பண்ணுறாரு, மோடியோ பிஜேபியோ திட்டாமல் எடப்பாடி திட்டுறது வழியாக என்டிஏவை தாக்குறோம் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குறாரு. திமுகவையும் தாக்குறோம், என்டிஏவையும் தாக்குறோம். என்டிஏவோட தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடி போட்டு. ஆனால் இந்த தாக்குதல்லாம் வந்து டெல்லி பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்ல டெல்லி நோட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு இருக்கு. டெல்லியோட கணக்கு தப்பாக போகக்கூடாது அப்படின்னா அவரை வந்து கார்னர் பண்ணி இப்போது அதிமுக வந்து மனதார உளமாற என்டிஏ கூட்டணிக்கு வந்ததா? இல்லை. சந்தோஷப்பட்டு தன்னிச்சையாக வந்ததா? இல்லை. வரவழைக்கப்பட்டார்கள். உண்மையை சொல்ல வரவழைக்கப்பட்டார்கள், நிர்பந்தப்படுத்தி வரவழைக்கப்பட்டார்கள். அதிமுக போன்ற பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி, அது முதல் பெரிய கட்சி, திமுகக்கு ஈக்குவலான கட்சியே வளைச்சி போட்டு என்டிஏல உள்ள கொண்டு வந்தாங்கன்னா விஜயை கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, என்டிஏவே அதிமுகவே வளைச்சி போட்டு உள்ள கொண்டு வந்துடும் போது விஜய் எந்த நேத்தி வந்த கட்சி, அது எவ்வளோ தூரம் எவ்வளோ ஏமாத்திரம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் வந்து விஜய் எடுக்க போகும் முடிவை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், கட்சியின் எதிர்காலம் எல்லாமே இப்போ வருது. இப்போ விஜய் ஃபேக்டர் இஸ் பிளேயிங் எ கீ ரோல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். தமிழ்நாடு அரசியலில் விஜய் என்ன செய்ய போகிறார்? விஜய்க்கு ஒரு ஓட் பேங்க், ஒரு பல்க் ஓட் பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோன்னா, இல்லை எவ்வளவோ இருக்குது, அந்த இருக்கிற ஓட் பேங்க் எல்லாமே அவர் தனியாக நிற்கிறதுனால அவருக்கு வர்ற ஓட் பேங்க். அவர் திமுக கூடயோ, திமுக கூட போக மாட்டார், அதிமுக கூடயோ பாஜக கூடயோ கூட்டணிக்கு போகிறாரு அப்படின்னா அந்த ஓட் பேங்கே அடி வாங்குமே, சரியுமே, திரும்ப எல்லாம் திமுக பக்கம்லாம் போயிடுவாங்க. இல்லை, அவர் என்ன பயப்படுறாருன்னா, பாஜக பார்க்க போனேன் மைனாரிட்டி ஓட் பேங்க்லாம் போயிட்டுன்னு பயப்படுறாரு. உண்மையான காரணம். ஆனால் மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து முழுக்க விஜய்க்கு வருமானு கேட்டீங்கன்னா வராது. திமுகவுக்கும் போகும். திமுக வந்து மைனாரிட்டியோட, அதனால தான் இப்போ திருப்பரங்குன்ற மேட்டர்லாம் திமுக கையில் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த மைனாரிட்டி ஓட் பேங்கை சாலிட் பண்ணுறது தான். விஜய்னால தான் திருப்பரங்குன்ற மேட்டரை எடுத்தாங்கன்னு கேள்விப்படுறோம். விஜய்க்கு பக்கம் போகக்கூடாதுங்கிறதுனால. ஏன்னா அது வந்து ட்ரெடிஷ்னலாக டிஎம்கேக்கு மைனாரிட்டி ஓட் பேங்க் உண்டு. அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்கில் இருந்தால் விஜய் பிடுங்க பார்க்குறாரு. அந்த மைனாரிட்டி ஓட் பேங்கை உடச்சி இவர் எடுத்துக்க பார்க்குறாரு. ஏன்னா பிஜேபிக்கோ என்டிஏக்கோ பெரிய மைனாரிட்டி ஓட் பேங்க் கிடையாது. அதிமுகவுக்கு இருக்குது. அது இப்போ என்டிஏ பார்க்க வந்தாலும் அது கொஞ்சம் குறைய போகுது. அதிமுகவோட மைனாரிட்டி ஓட் பேங்க் இப்போ என்டிஏல இருக்கிறதுனால குறையும். அது எங்கே போகும்னு தெரியாது. விஜய் பக்கம் போகுமா, அதிமுக பக்கம் போகுமான்னு தெரியாது. ட்ரெடிஷ்னலாக வந்து அதிமுகனால டிஎம்கே போட மாட்டோம், விஜய் பக்கம் தான் போகும். இப்போ ஏடிஎம்கே விஜய் பக்கம் போச்சுன்னா மைனாரிட்டி ஓட் பேங்க், டிஎம்கேவோட மைனாரிட்டி ஓட் பேங்க்கும் விஜய் பக்கம் போச்சுன்னா வச்சுக்க விஜய்க்கு லாபம் வரும். அதை இழக்க விஜய் தயாராக இல்லாததுனால தான் என்டிஏ பக்கம் போகிறதுக்கு யோசிக்கிறார் அவர். அது ஒன் ஆஃப் த ரீசன். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க பயப்படுறதுக்கு காரணமே விஜய் நம்மளோட மைனாரிட்டி ஓட் பேங்கை கொண்டு போயிட்டாருன்னா நம்ம எப்படி தேர்தலில் ஜெயிக்கிறது அப்படிங்கிற கவலை. அந்த கவலையினால தான் கூட்டணி கட்சிகளை, ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திமுக இன்றைக்குமே தனியாக தேர்தலில் போட்டி போட்ட வரலாறே கிடையாது. எப்பவுமே கூட்டணி அமைச்சா போட்டி போடும் 30 வருஷம் 40 வருஷமாக. அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கணும்னு கருதுறதுனால தான் ஸ்டாலினும் காங்கிரஸ் வெளியில் போகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி விஜய்னால் வந்து இப்போ காங்கிரஸுக்கு மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்குது. அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் டிஎம்கேக்கு வரும். இப்போ காங்கிரஸ் விஜய் சேர்ந்துன்னா அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் டிஎம்கேக்கு கிடைக்காம போயிடும். அப்போ விஜயை எடுத்துகிட்டு போகிற மைனாரிட்டி ஓட் பேங்க் ஒரு பக்கம், காங்கிரஸ்கிட்டே வர மைனாரிட்டி ஓட் பேங்க் போச்சுன்னா திமுக என்ன ஆகும்? அதனால தான் வந்து காங்கிரஸ் கட்டியை பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ விஜய் வந்து இப்போ யோசிக்கிறதுக்கு என்டிஏ போகாததுக்கு காரணமே இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் தான். ஸோ இதில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி.